வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் மீ கோபிகா. லைஃப்பில் சில விஷயங்கள் கேட்கும் பொழுது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை, ஆர் இது மற்றவங்க லைஃபுக்கு வேணால் பொருந்தும், பட் எனக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆர் அட்லீஸ்ட் டு சே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்ஸ் பார்க்குற வரைக்கும் எல்லாமே டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சிமிலர்லி நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிற விஷயங்களும் சில பேருக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாது, இது ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்டாக நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணலாம். பட் இர்ரெஸ்பெக்டிவ்லி இது எல்லாருக்குமே அப்ளை ஆகிற ஒரு டாபிக் தான். நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அதுக்காக நீங்கள் லோவாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கனாலும் கூட அந்த நேரத்துலையும் எப்படி நிம்மதியாக, தட் இஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அண்ட் அதை எப்படி நம்ம பாசிபிள் ஆக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோடில் லேயர் பை லேயராக பார்க்க போகிறோம். இது கூடவே இன்னொரு ரிமைண்டரும் சொல்லிடுறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவை சார்ந்தது. ஸோ காமனாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் இந்த வேர்ட்ஸை நம்ம இங்கே பாட்காஸ்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் இட் இஸ் ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டா அந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா, இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்ற அந்த டிஸப்பாயின்மெண்ட்னால அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமா? நல்லா யோசிச்சு பார்த்தா ஆப்வியஸ்லி செகண்டாக சொன்னது தான் பொருந்தும். பிகாஸ் லைஃப்பில் டெய்லி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். பட் அது எல்லாத்துக்குமே நம்ம சோகமாக இல்லை கோபமாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. எந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு பின்னாடியெல்லாம் பயம் அப்படின்ற ஃபேக்டர் வருதோ அங்கே தான் நம்ம இந்த சோ கால் நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம நினச்ச மாதிரி ஒரு நமக்கு எது பாசிட்டிவ்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நடக்கும் போது வர ஒரு எமோஷன். சேட்னஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம நெகட்டிவ்னு நினைக்கிறோமோ ஆர் நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ, இதை நடக்க வேண்டான்னு நினைக்கிறோமோ அப்போ வர ஒரு எமோஷன். பட் இன்னர் பீஸ், அதாவது நிம்மதி அப்படின்றது இந்த ரெண்டு எமோஷன்ஸுக்குமே அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்பாற்பட்ட நிலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சந்தோஷமா இருக்கும் பொழுது மட்டும்தானே நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கலாம். பட் அது என்டையர்லி உண்மை கிடையாது. இன்னும் ஒரு லேயர் கீழே போய் இதை ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்டா மட்டும் பார்க்காம லாஜிக்கலாவே பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதெல்லாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பார்க்குறோமோ அந்த மைண்ட் செட்டே இயர் பை இயர் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு, கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு இதுதான் சரின்னு நான் நம்புற ஒரு விஷயம் நாளைக்கு எனக்கு தப்பா தெரியலாம் அண்ட் அது மூலயமா அந்த பிலீஃப் மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சுச்சுவேஷனை எப்படி ரிசீவ் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் மாறுது. இதனால தான் எமோஷன்ஸ், தாட்ஸ் இது எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு நாள் வரும், கொஞ்ச நாள் இருக்கும், இன்னொரு நாள் போயிடும் அண்ட் அகெயின் ஒரு நாள் சடனாக திரும்ப வரும். இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உணர்ச்சிகள் நிலையானது கிடையாது. ஒரு ஒரு உணர்ச்சியையும் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறோன்றது தான் பேஸ் லைன். சரி, இப்போ அந்த நிம்மதின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். இங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் கூட இது எல்லாத்துக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல நின்று இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, தெரியுமா? அந்த பர்சன் வேற யாரும் இல்லை, உங்களோட அவேர்னஸ் தான். உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள், இப்படி வந்து போற இந்த உணர்வுகள், இது எல்லாத்தையுமே ஒரு கிளவுட் ஷோ பார்க்குற மாதிரி இந்த அவேர்னஸ் அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது நம்ம அறிஞ்சு பண்ணலாம், சில நேரங்கள்ல அறியாம பண்ணலாம். இங்கே கிளவுட்ஸ் அப்படின்றது நம்ம எதெல்லாம் டெம்பரரின்னு பார்க்குறோமோ அதை மீன் பண்ணுது. பிகாஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இல்லையா, கிளவுட்ஸ் வந்து மறையும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் காணாமலும் கூட போகும். பட் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த வானம் அப்படிங்கிறது நிலையாக இருந்துகிட்டே தான் இருக்குது. லைக் நம்ம இன்னொரு பீஸ் மாதிரி. இந்த வானம், மேகம் இது ரெண்டுத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவேர்னஸ் அப்படின்றது நமக்கு தேவை. எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் டீப் டவுன் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நிம்மதி அப்படின்ற அந்த நிலை எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் அட்டென்ஷனோட ஃபோக்கஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணும்பொழுது நம்மளாலையும் ஈஸியாக அந்த நிலையை உணர முடியும். இந்த பாயிண்ட் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீ யாருன்றதை தேடு, நோ ஹூ யூ ரியலி ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க.
உங்களுக்கு இது இன்னொரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போது எனக்கு மெமரி லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்னோட ஐடென்டிட்டி, என்னோட பாஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படின்னாலும் ஐ வில் ஸ்டில் பி அலைவ். நான் அப்பவும் உயிரோடு தான் இருப்பேன். கரெக்டாக? நான் எனக்கு கொடுத்துருக்க அடையாளம், இந்த சொசைட்டி எனக்கு கொடுத்துருக்கிற பேர், என்னோட உணர்வுகள், எண்ணங்கள், சுற்றி இருக்க மனிதர்கள், இது எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் மறந்துட்டாலும் ஆர் இதெல்லாம் ஒரு நாள் மறைஞ்சு போனாலும் கூட which it will, எனக்குள்ள ஆழமாக பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு எசன்ஸ், ஒரு பவர் ஃபேக்டர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த எசன்ஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் தான் who we really are. அண்ட் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் நம்ம தேடுற நிம்மதின்றது அடங்கியிருக்கு. நிறைய நேரங்களில் நான் இதை உணர்ந்திருக்கேன். ரொம்ப சேடாக, ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும் பொழுதும் கூட ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏதோ ஜோன்ட் அவுட் ஆன மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நியூட்ரலாக பீஸ்ஃபுல்லான சென்சேஷன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு அப்புறமா அகேன் மைண்ட் ஆக்டிவ் ஆகிடும், ஏதாவது தாட்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும், அண்ட் அகேன் அந்த சேடான மோடுக்குள்ளே நான் போயிடுவேன் தான். பட் அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு நான் ஃபீல் பண்ண அந்த நியூட்ரலான ஸ்டேட் இருக்குல்ல, அதை தான் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பப்போ ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டே போகும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இன்கேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது இன்னொரு லேயர் டீப்பாக போய் சொல்லணும்னா, நான் நிம்மதியாக இருக்கிறது என் கையில் இருக்கிற ஒரு சாய்ஸ் தான். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஓரளவுக்கு பேசிக்காக நான் ஏன் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு மத்தியிலையும் கூட பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அது பாசிபிள்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்கேஸ் புரியலைனாலும் அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் தரேன். ஸோ கீப் லிசனிங். பட் இது கேட்க நல்லா இருந்தாலும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தானே பெரிய கேள்வி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ்ன்ற ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சாதான் நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். கரெக்டாக? அது என்ன டூல்? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற, ரிப்பீட்டடாக சொல்கிற, ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த ஒரே டூல் மைண்ட்ஃபுல்னஸ் தான். நிகழ்காலத்தில் நம்ம வாழ பழகிட்டாலே எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த சேலஞ்சஸையும் கூட பீஸ்ஃபுல்லாக காமாக ஹேண்டில் பண்ண முடியும். நிகழ்காலத்தில் வாழ்கிறதுனா என்ன, அப்படி இருக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான சேலஞ்சஸை நம்ம மைண்டு க்ரியேட் பண்ணும் அண்ட் அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸில் சிம்பிளிஃபை பண்ணி பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் போய் லெசன் பண்ணி பார்க்கலாம். நான் மைண்ட்ஃபுல்னஸ் பிரின்சிபல்ஸ் பற்றி படிக்கும் பொழுது இந்த டாபிக் ரிலேட்டடாகவே என்னோட குரு சொன்ன ஒரு லைன் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அந்த லைன் மட்டும் என்றைக்குமே எனக்கு மறக்காது. பிகாஸ் அப்போது அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதும் கூட எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், ஸ்ரீ லைஃப்பில் என்ன நடந்தாலும் இந்த ஒரு ரிமைண்டரை மட்டும் மறந்துடவே கூடாது அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டேன். அதை இங்கிலீஷில் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு தென் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹியர் இட் இஸ். பீயிங் பீஸ்ஃபுல் இன் யோர் ஸ்ட்ரகிள்ஸ் டசன்ட் மீன் you ignored it or unaffected by it. It simply means you are rooted so strong enough in yourself to not be swept away by it. இந்த 10 seconds rewind பண்ணி 1 second கேளுங்க. இப்போ இந்த லைனை நான் தமிழில் சொல்கிறேன். கஷ்டங்களுக்கு மத்தியில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் அந்த கஷ்டங்களை கண்டுக்காமல் இருக்கீங்கன்னோ இல்லை அதை விட்டு விலக நினைக்கிறீங்கன்னோ அர்த்தம் கிடையாது. கடினமான சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் நீங்கள் நிம்மதியை உணர்றீங்க அப்படின்னா அதுக்கான உண்மையான காரணம் நீங்கள் அந்த சூழ்நிலைகளை கையாளுற தகுதியையும் திறனையும் உங்களுக்குள்ள ஆழமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் யோசிச்சு பார்த்தா திஸ் இஸ் ஸோ ட்ரூ இல்லையா? லைக் ஒன்ஸ் இந்த மாதிரி இன்னொரு ஒர்க்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஓகே இனிமேல் நம்ம லைஃப்பில் கம்மியான சேலஞ்சஸ் தான் வரும் அப்படின்னு ஒரு இல்யூஷன் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். பட் அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி நிறைய சேலஞ்சஸ் வர மாதிரி இருக்குது. அந்த டைமில் நிறைய பேர் அந்த ப்ராக்டிசஸையும் ரொட்டீனையும் நம்பிக்கை இழந்து பாதியிலேயே விட்டுருவாங்க. பட் அந்த நேரங்களில் கூட இந்த கஷ்டங்கள் இப்போ நிறைய வருதுன்னா அதுக்கான காரணம் நான் இன்னும் ஆழமாக இந்த பயிற்சிகளை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஈவன் சேலஞ்சஸை நான் பார்க்குற பர்ஸ்பெக்டிவுமே கூட மைண்ட்ஃபுல்னஸ் எனக்கு நிறைய மாற்றி கொடுத்துருக்கு. அது என்னன்றதை மேபி இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த ஒரு லைன் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்ல வரேன். ஸோ நான் 3 பாயிண்ட்ஸில் இந்த எபிசோடை சம்மரைஸ் பண்ணலாம். நம்பர் 1, பியாண்ட் ஹாப்பினஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ் தேர் இஸ் பீஸ்.
ஹாப்பியான நான் நினச்ச விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுதெல்லாம் மட்டும்தான் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்ற பிலீஃபை இன்றைக்கே கைவிட்டுடுங்க. பிகாஸ் நமக்கு வர எமோஷன்ஸ் டெம்பரரி தான், பட் மன நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு எமோஷன் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங். நம்பர் 2, நிம்மதினா என்னன்றதை நம்ம தெளிவாக உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிடுவனோ அப்படின்ற பயம் நமக்கு எப்போதுமே வராது. பிகாஸ் என்ன நடந்தாலும் நான் என்ன நிலையில் இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிற சாய்ஸ் என் கையில் தான் இருக்குது. நம்பர் 3, நிம்மதி எனக்கு வேணும், நிம்மதி எனக்கு வேணும்னு அது பின்னாடி ஓடாமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்து அந்த அவேர்னஸை நம்ம செய்கிற ஒரு வேலையிலையும் உயிர் போட வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிம்மதின்றது அங்கே வந்துடும். இப்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரியோட இந்த எபிசோடை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் ஒரு முனிவரை பார்க்க போகிறாரு. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு அந்த முனிகள் கேட்டப்போ இந்த ஜமீன் சொல்கிறாரு, குருவே, என்கிட்ட பணம், பதவி இது எல்லாமே நிறைய இருக்குது, என்னை சுற்றி நிறைய மக்களும் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ இருந்தும் கூட எனக்கு இந்த நிம்மதின்றது மட்டும் கிடைக்கவே இல்லை, அதை அடையிறது எப்படின்ற ஒரு வழி கேட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த முனிவர், இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொன்ன அதை திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இப்போதான குருஜி சொன்னேன், எனக்கு நிம்மதி வேணும். சரி, நீ சொன்ன அந்த வரியிலிருந்து எனக்குன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு இப்போ திரும்ப கேளுன்னு அந்த குரு சொல்கிறாரு. எனக்குன்ற வார்த்தையை எடுத்துட்டா நிம்மதி வேணுன்றது மட்டும்தான் இருக்குது, ஸோ நிம்மதி வேணும் அப்படின்னு அந்த ஜமீன் சொல்கிறாரு. இப்போ அதிலிருந்து வேணும் அப்படின்ற அந்த வேர்டை எடுத்துட்டு இப்போ அகைன் சொல்லு அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. வேணுன்ற வார்த்தையும் எடுத்துட்டா நிம்மதின்ற வார்த்தை மட்டும்தானே இருக்கும், ஸோ நிம்மதி அப்படின்னு அந்த ஜமீன் கேட்குறாரு. அவ்வளோதான், நீ கேட்ட நிம்மதி உனக்கு கிடைச்சிருச்சு, நீ கிளம்பலாம் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு. இந்த ஸ்டோரி இங்கிலீஷில் ஐ வாண்ட் பீஸ் அப்படின்ற டைட்டிலில் வரும். அந்த ஐ வாண்ட் அப்படின்ற அந்த 2 வேர்ட்ஸை எடுத்துட்டா பீஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்டோரி போகும். ஸோ பேசிக்லி என்னென்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழும்பொழுது நீ எதிர்பார்க்காத விஷயங்களாகவே நடந்துட்டு வந்தாலும் கூட உன்னால் நிம்மதியை உணர முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாடல். இஃப் இன் கேஸ் மேலே சொன்ன ரிமைண்டர்ஸ் மறந்துட்டாலும் இந்த ஸ்டோரியை அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட் இஸ் இட். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம் அண்ட் இமெயில் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.